ஒரு ஊரில் ராமு என்ற மரவெட்டிக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், மற்றவர்களின் பொருளின் மீது ஆசை கொள்ளாதவன். தினமும் காட்டிற்கு சென்று மரம் வெட்டி அதை விற்று வாழ்க்கையை நடத்தினான். ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனுடைய கோடாரி தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது. அந்த கோடாரி தான் அவனுடைய ஒரே வாழ்வாதாரம். ராமு மிகவும் கவலையுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று ஆற்று தேவதை தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். ராமு நடந்ததையெல்லாம் சொன்னான். உடனே தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்து வந்து இது உன்னுடையதா என்று கேட்டாள். ராமு உடனே இல்லை அம்மா, அது என்னுடையது இல்லை என்றான். மீண்டும் தேவதை வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தாள். அதற்கும் ராமு இல்லை என்றான். இறுதியாக பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்ததும் ராமு மகிழ்ச்சியுடன் ஆம், இது என்னுடையது என்றான். ராமுவின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பரிசாக தங்கம், வெள்ளி மற்றும் அவனுடைய இரும்பு கோடாரியும் கொடுத்தாள். ராமு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினான். இது போல கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.